இது வரைக்கும் கண்டிப்பா அதை போட்டு கொடுத்துருவா. தண்ணி அத்திக்கிற திட்டம் 2வது திட்டத்துல நம்ம குளத்துக்கு கொண்டு வந்துடலாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரேஷன் கடை ஒன்று வேணும் கேட்டுருக்கீங்க. அது கண்டிப்பா இந்த பகுதியிலேயே அமைச்சு சொல்றாங்க. ஒன்னே ஒண்ணுங்க, அதாவது இன்னைக்கு ஒரு விவசாயி முதலமைச்சராக இருக்கிற விவசாயினுடைய வழி உணர்ந்தவருங்க, விவசாயினுடைய வறுமை உணர்ந்தவருங்க, ஒரு விவசாயினுடைய உணர்வு உணர்ந்தவர். இன்னைக்கு பாருங்க, ஒரு முறை இல்ல 2 முறை பயிர்க்கடன் ரத்து பண்ணாங்க. 3வது முறையும் எடப்பாடியார் ஆட்சி அமைச்சு 3வது முறையும் பயிர்க்கடனை ரத்து பண்ணி அறிவிச்சிருக்காங்க. நல்ல முதலமைச்சருங்க. இன்னைக்கு அப்படி ஒரு முதலமைச்சர் வரட்டுங்க. இன்னைக்கு இந்த ஆட்சி நிலைமை பாருங்க, ரொம்ப மோசம்ங்க. இன்னைக்கு இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. கொலை கொள்ளை டிவி போட்டு பாருங்க, அப்படி ஒரு தினம் கொலை கொள்ளை கஞ்சா கற்பழிப்பு இதே டிவியில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் மாற்றணும்னா இந்த எடப்பாடியார் ஆட்சி அமையணும். எடப்பாடியார் ஆட்சி வந்தா உங்களுக்கு பாருங்க, எல்லா அனைத்து பெண்களுக்கும் முதல் மாசம் 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மாசம் 2,000 ரூபாய் பணம் வந்துருங்க. 1000 ரூபாய் வந்தாலும் வராட்டி அத்தனை தாய்மார்களுக்கும் 2,000 ரூபாய் பணம் வந்துருங்க. வருஷம் 3 சிலிண்டர் கொடுத்துட்றாங்க. அப்புறம் பாருங்க, உங்களுக்கு எல்லா வீட்டுக்குமே பிரிச்சு கொடுத்துட்றாங்க. அம்மா சொன்னாங்க பேனு மிக்சி கிரைண்டர் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அத்தனை பேருக்கு வந்ததுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிரிச்சு வந்துடும். முதல் மாசம் 10,000 ரூபாய் பணம் வந்துடும். மாசம் 2,000 வந்துருங்க. வருஷம் 3 சிலிண்டர் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, வீடு இல்லாமல் இருக்கிற இடம் இருக்குன்னா காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்துருவாங்க. இடமும் இல்லை வீடும் இல்லைன்னா உங்களுக்கு காங்கிரீட் வீடும் இடமும் கொடுத்துருவாங்க. ஒரு அற்புதமான ஆட்சி. அக்கா கூட மட்டும் பஸ்ஸுக்கு போயிட்டு இருந்தீங்க. நீ அண்ணன் கூட்டமும் கட்டணம் இல்லாமல் பேருந்து அண்ணன் வழியே போகலாம் வரலாம். அப்போ 2 பேருக்குமே பஸ் கட்டணம் இல்லைங்க. அதே மாதிரி இங்கே நினைச்சு பாருங்க, ஒரு அருமையான திட்டம் பாரத பிரதமர் ஒரு அமிர்த் திட்டம், மத்திய அரசுடைய திட்டம். இன்னைக்கு அவ்வளோ ஒரு இந்த 5 வருஷமா ஒரு நிர்வாகமே சரியில்லைங்க. சரியா தண்ணி விடுறது இல்லைங்க. கடந்த அதாவது ஒரு நிர்வாகமே இல்லைங்க இந்த ஆட்சியில். யாருக்குமே எந்த ஒரு நிர்வாகமே தெரியாத ஆட்சி இந்த எடப்பாடியார். தினந்தோறும் பேசுறாங்க பாருங்க, டிவி போட்டா எடப்பாடியார் அருமையான கருத்துல சொல்றாரு. இந்த ஆட்சி இப்படி நடக்கணும், இப்படி எல்லாம் நடக்கணும்னு சொல்லி 2 பேருக்கு உண்மை முதலமைச்சர். ஒரு மந்திரி சொல்றாப்புல 2 வருஷம் முடிஞ்சது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரையில் சொல்றாரு, 2 வருஷத்துல ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் 30,000 கோடி என்ன பண்றது தெரியலன்னு அடிச்சு வச்சுட்டாங்க. நம்ம கொலையடிச்சு அதை அவரே அது பதிவா போட்டாங்க, பதிவு பண்ணி. இப்படியெல்லாம் இந்த ஆட்சிங்க. இந்த ஆட்சி வேண்டாங்க, நல்லாட்சி இருக்கணும். ஒரு விவசாயி முதலமைச்சராக, ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆளணும். ஒரு விவசாயி முதலமைச்சராக நம்ம நாடு நல்லா இருக்கு, நம்ம ஊர் நல்லா இருக்கு. அப்படிப்பட்ட விவசாயி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில்